அதே வேளையில் மணிகண்டன் விடுத்த பானங்கள் யாவும் மகிஷியின் பூத உடலில் பாய்ந்து அவரது உடலில் இருந்து உதிரத்தை வெளியேற வைத்தது. உதிரமானது வெளியேற வெளியேற அவளது பலமும் குறைய தொடங்கியது. எங்கே பலம் குறைய தொடங்குகின்றதோ அங்கே பயமும் உருவாக ஆரம்பிக்கின்றது என்பதை புரிந்து கொண்டாள் மகிஷி. பலம் கொண்ட பல தேவர்களின் பலத்தை அழித்து அவர்களுக்கு பயத்தை காட்டி வந்த மகிஷிக்கு முதலாக தனது மனதில் பயம் உட்கொள்ள தொடங்கியது. மணிகண்டன் எய்த பானங்கள் அவளை அடையவும் அவள் மனதில் கொண்டுள்ள பயமும் ஒரு சேர அதிகரிக்க தொடங்கின. அவளின் கரங்கள் மற்றும் கால்கள் அவளின் எண்ணங்களுக்கு இயங்க இயலாத நிலையில் தனது வாழ்க்கையின் முடிவானது வந்துவிட்டது, நாம் இன்னும் சிறிது நேரத்தில் அழியப் போகின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டாள். மகிஷியின் பலம் குறைந்து மடியும் வேளையில் இந்த பாலகன் யார் என்றும் இவனே தன்னை அழிக்க வல்ல சிவ மற்றும் திருமாலின் மைந்தன் ஆவானோ, அதனால் தான் என்னவோ பிரம்மதேவர் அளித்த வரமும் இந்த பாலகனின் முன்னிலையில் செயல்படாமல் தன்னை அழிவு பாதைக்கு அழைத்து சென்று விட்டது என்ற யோசனை எட்டியது. மேலும் அனைத்தும் அந்தத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்ததும் அச்சிறுவனை ஏளனமாக பேசிய பூத உடலானது அக்கண பொழுதில் அச்சிறு பாலகனை கண்டு மிகுந்த அச்சமும் பயமும் அவளை ஆட்கொள்ள தொடங்கியது. மணிகண்டனும் மகிஷியின் பூத உடலுக்கு அருகில் சென்று அவளது தலை கொம்பினை பிடித்து அவ்விடத்தில் இருந்து தூக்கி சுழற்றி எறிந்தார். அவளது உடல் விழுந்து அவளும் சிதைய தொடங்கி மரணிக்க தொடங்கினாள். அந்த பூத உடலானது விழுந்த இடமானது இன்றும் அழுதா நதி என்று போற்றப்படுகின்றது. அந்த பூத உடலின் மீது மணிகண்டன் நடனமாட அந்த பூத உடலானது மிகவும் நலிவுற்று அதிலிருந்து அசுர அரக்கியின் உயிரானது பிரிந்து அவளும் அவள் உருவாக்கிய அசுர சேனையும் இறந்து போனார்கள். அரக்கியானவள் இறந்ததை அறிந்த தேவர்கள் அனைவரும் பூமலை பொழிந்து மணிகண்டனை பரவசப்படுத்தினார்கள். தேவர்கள் முனிவர்கள் என அனைவரும் அவ்விடத்தில் மணிகண்டனிடம் விழுந்து ஆசி பெற்று மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் அந்த பூத உடலில் இருந்து ஒரு அழகிய பெண் உருவமானது வெளிவரத் தொடங்கியது. அவள்தான் லீலாவதி. தனக்கு ஏற்பட்டுள்ள சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்று வெளியே வந்தவள் தனக்கு சாப விமோச்சனம் அளித்தவரான மணிகண்டனை கண்டு மனம் மகிழ்ந்தாள். பின்பு அவளிடம் தனக்கு ஏன் இந்நிலை உருவானது என்பதை பற்றி எடுத்துரைக்க தொடங்கினாள். லீலாவதி ஆகிய நான் காலவ மகரிஷியின் அன்பு மகள். அத்திரி மகரிஷியின் மைந்தனான தத்தாத்ரேயன்